வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ரம்ஜான் பண்டிகையை புதுவை முழுவதும் இஸ்லாமியர்கள் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். மேலும் கடற்கரை சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். நாடு முழுவதும் இன்று ரம்லான் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரியிலும் ரம்ஜான் பண்டிகையை இஸ்லாமியர்கள் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். அதிகாலையிலேயே எழுந்து குளித்து புத்தாடைகளை அணிந்து மகிழ்ச்சியுடன் ரம்ஜான் பண்டிகை கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் புதுவை கடற்கரை சாலையில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்று தொழுகை நடத்தினர். தொழுகை முடிந்ததும் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். அதேபோல புதுவை HN காசிம் சாலை, முகமதியா பள்ளிவாசல், தேசம்பேட்டை மஸ்ஜிதே நுரானியா பள்ளிவாசல், சாந்தா சகீப் தெரு, ஹமீதியா பள்ளிவாசல், TM நகர் மஸ்ஜிதே ஹல்மதியா பள்ளிவாசல், நெல்லித்தோப்பு மஸ்ஜிதே சுல்தானியா பள்ளிவாசல், பெரியகடை மஸ்ஜிதே இஸ்லாமியா, ஏனாம் வெங்கடாச்சலம் பிள்ளை தெரு, மீரா பள்ளிவாசல், முல்லா வீதியிலுள்ள முகமதியா பள்ளிவாசல், சுல்தான்பேட்டை பள்ளிவாசல், காலாப்பட்டு மஸ்ஜிதே இப்ராஹிம் பள்ளிவாசல் உள்ளிட்ட பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று தொழுகையில் ஈடுபட்டனர். மேலும் தொழுகை நடைபெற்ற பள்ளிவாசல் பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கு மனு தாக்கல் துவங்கிய 5ஆம் நாளான நேற்று ஒரே நாளில் 102 பேர் 115 மனுக்கள் தாக்கல் செய்துள்ளனர். புதுச்சேரியின் 16வது சட்டசபை தேர்தலுக்கான மனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி துவங்கியது. இதில் 2 நாளில் ஒருவரும் மனு தாக்கல் செய்யவில்லை. 3ஆம் நாளான 18ஆம் தேதி 12 பேரும், நேற்று முன்தினம் 6 பேர் என மொத்தமாக 18 பேர் மட்டுமே மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்நிலையில் நேற்று பல்வேறு அரசியல் கட்சியினர் அவசரமாக மனு தாக்கல் செய்தனர். இதில் நேற்று ஒரே நாளில் 102 பேர் 115 மனுக்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். கடந்த 5 நாட்களில் இதுவரை 135 மனுக்கள் தாக்கலாகியுள்ளது. மனு தாக்கலுக்கு இறுதி நாளான 23ஆம் தேதி 2 மடங்கிற்கு மனு தாக்கல் ஆகும் என்பதால் அனைத்து தொகுதி தேர்தல் அலுவலகங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. காமராஜர் நகர் தொகுதிகள் மத நல்லிணக்கத்தை எடுத்துக்காட்டிய இப்தார் நிகழ்ச்சிகள் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு இஸ்லாமியர்கள் ஆதரவு தெரிவித்தனர். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட பாலாஜி நகரில் உள்ள மஸ்ஜிதுல் முத்தகீன் மசூதியில் நடைபெற்ற இப்தார் தொழுகை நிகழ்ச்சிகள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் சமூக ஒற்றுமை, சகோதரத்துவம் மற்றும் அமைதியின் முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டது. தொடர்ந்து இப்தார் தொழுகையில் அவர் கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து மசூதி நிர்வாகிகளுக்கு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தினார். மேலும் அப்பள்ளிவாசல் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்து வரவிருக்கும் தேர்தலில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என்று உறுதியளித்தனர். இந்த நிகழ்ச்சி மத நல்லிணக்கத்தை எடுத்துக்காட்டும் வகையில் சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், பொதுச் செயலாளர்கள் துரைசுவாமி, சுரேஷ், பரப்புரை பொதுச் செயலாளர் தாடி பாலாஜி, லட்சிய ஜனநாயக கட்சியின் சிறுபான்மை தலைவர் அப்துல் வஹப், தாஹிர் உசேன், முகமது ரஹீத், அப்துல் ரஹீத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கடற்கரை சாலையில் நடைபெற்ற சைக்கிள் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் எதிர்வரும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்காளர் விழிப்புணர்வு பிரசாரத்தின் ஒரு பகுதியாக சைக்கிள் மற்றும் இருசக்கர வாகன பேரணியின் துவக்க விழா நடைபெற்றது. மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகம் மற்றும் புதுச்சேரி ரோட்டரி காஸ்மாஸ் கிளப் இணைந்து நடத்திய இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்டோர் வாக்காளர் விழிப்புணர்வு செய்திகள் அடங்கிய பதாதைகள் ஏந்திய வண்ணம் பேரணியில் கலந்து கொண்டனர். கடற்கரை சாலையில் துவங்கிய பேரணி புசி வீதி, காமராஜர் சாலை, வழுதாவூர் சாலை வழியாக கதிர்காமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியின் வளாகத்தில் நிறைவு பெற்றது. முன்னதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி 100% வாக்குப்பதிவினை வலியுறுத்தும் ஸ்டிக்கர் வெளியிட்டார். நிகழ்ச்சியினை மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு பிரிவு ஏற்பாடு செய்திருந்தது. வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழனி அம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை நடத்தி சுவாமி தரிசனம் செய்து தனது தேர்தல் பயணத்தை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொடங்கினார். காமராஜர் நகர் தொகுதியில்
லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வேட்பாளராக போட்டியிட உள்ள நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கு முன்பு ஆன்மீக முறைகேடு தொடக்கமிட்டார். அதன்படி வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கிழிரமன் கோவிலில் சிறப்பு பூஜை நடத்தி சுவாமி தரிசனம் செய்து தனது தேர்தல் பயணத்தையும் அவர் தொடங்கினார். தெய்வம் நினைத்தால்தான் எல்லாம் நடக்கும் என்ற பழமொழிக்கேற்ப இறைவன் அருளுடன் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கில் அவர் இந்த பூஜையை நடத்தினார். இந்த நிகழ்வில் அவரது மாமனாரான திரு கமலக்கண்ணன் அவர்கள் கலந்து கொண்டு பூஜை செய்யப்பட்ட மாலையை ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு அணிவித்து வெற்றி உறுதி என நம்பிக்கை தெரிவித்து வாழ்த்துக்களையும் பகிர்ந்தார். குடும்ப ஆதரவும் ஆன்மீக நம்பிக்கையும் சேர்ந்தால் பாதை பாதியாக வென்றதற்கு சமம் என்பதை காட்டும் வகையில் இந்த நிகழ்வு அமைந்தது. மேலும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தேர்தல் சின்னமான தர்பூசணியை திரு கமலக்கண்ணன் அவர்கள் பொதுச் செயலாளர்கள் சுரேஷ், துரைசுவாமி மற்றும் மீனவரணி தலைவர் குமரன் ஆகியோருடன் பெற்றுக்கொண்டு பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தினார். சின்னம் தெரிந்தால்தான் வாக்கு வரும் என்பது போல சின்னத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியும் அதே நேரத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கட்சியின் பல நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் அந்த தொகுதியின் மக்கள் திரளாக கலந்து கொண்டு தலைவருக்கு ஆதரவு தெரிவித்தனர். உற்சாகமும் நம்பிக்கையும் கலந்த இந்த தொடக்கம் காமராஜர் நகர் தொகுதியில் தேர்தல் களத்தை மேலும் சூடுபடுத்தியுள்ளது. புதுவையில் 10 தொகுதிகள் போட்டியிடும் பாஜக 9 தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி நேற்று உறுதியாகியுள்ளது. இந்த கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் 16 இடங்களிலும் பாஜக 14 இடங்களிலும், பாஜக கூட்டணியில் உள்ள அதிமுக, லட்சிய ஜனநாயக கட்சிக்கு தலா 2 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. பாஜக 10 தொகுதிகளில் போட்டியிட உள்ள நிலையில் 9 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. அதன்படி மண்ணாடிப்பட்டு தொகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார். முதலியார்பேட்டையில் அமைச்சர் ஜான்குமார், காலாப்பட்டு கல்யாண சுந்தரம், ராஜ்பவன் VP ராமலிங்கம், ஊஸ்ர தீபாய்ந்தன், மணவெளி செல்வம், திருநள்ளாறு ராஜசேகரன், நிரவி TR பட்டினம் மீனாட்சி சுந்தரம், மாஹே தினேசன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் விநாயகர் ஆலய பூஜையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கலந்து கொண்டு வேல் வீரவேல் முழக்கத்துடன் பிரசாரத்தை துவங்கினார். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட பிருந்தாவனத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சதானந்த விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து 11 சூர தேங்காய் உடைத்து பக்தி உணர்வுடன் சுவாமி வழிபாடு மேற்கொண்டார். பின்னர் அவருக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. பிருந்தாவனம் வார்டு தலைவர் கோகுல் கண்ணன் அவர்கள் சாக்லேட் மாலை அணிவித்து அவரை வரவேற்றார். தொடர்ந்து மகளிரணி சார்பாகவும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் பூஜைக்கு பின்னர் வேல் வீரவேல் முழக்கத்துடன் வெற்றிக்கான அடையாளமாக வேல் வழங்கப்பட்டு தேர்தல் பிரசாரம் துவங்கப்பட்டது. புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமிக்கு அசைய மற்றும் அசையா சொத்துக்களின் மதிப்பு ரூபாய் 36 கோடி என வேட்புமனு தாக்கல் பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தில் எனது ஆண்டு வருமானம் 2020-2021 ரூபாய் 4,52,140 இருந்தது. இது 2021-2022 ரூபாய் 3,15,990 இருந்தது. 2022-2023 ஆண்டில் 4,58,080 2023-2024 ரூபாய் 4,60,400 இருந்தது. 2024-2025 நிதியாண்டில் ரூபாய் 1,93,110 இருக்கிறது. மேலும் கையிருப்பில் ரூபாய் 33,339 இருப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் பாரத ஸ்டேட் வங்கி முதன்மை கிளையில் 49,632 இருப்பதாகவும், HDFC வங்கி கணக்கில் 98,241 உள்ளதாகவும், 21,25,752 மதிப்புள்ள 2 மோட்டார் சைக்கிள், 2 கார்கள், 1 முத்து செயின், 1 மோதிரம் உள்ளிட்ட பொருட்கள் இருப்பதாகவும் கூறியுள்ளார். தட்டாஞ்சாவடி பகுதியில் 20,000 சதுரடிகள் ரூபாய் 8 கோடி மதிப்பிலான இடம் இருப்பதாகவும், மேலும் தட்டாஞ்சாவடி பகுதியில் 25,000 சதுரடிகள் ஒன்றும் 40,000 சதுரடிகள் மற்றொன்றும் என்று 2 இடங்கள் இருக்கின்றன. இதில் 2,400 சதுரடிகள்
கட்டிடம் இருக்கிறது. இதன் மொத்த மதிப்பு ரூபாய் 27 கோடியே 78 லட்சம். மேலும் தனக்கு ரூபாய் 35 லட்சம் கடன் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் எந்தவிதமான குற்ற வழக்குகளும் நிலுவையில் இல்லை என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். புதுச்சேரியில் விசா முடிந்தும் சட்டவிரோதமாக தங்கியிருந்த ஆப்பிரிக்காவை சார்ந்த 6 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி கோரிமேடு சஞ்சீவ் நகர் தனியார் விடுதிகள் விசா முடிந்தும் அவர்களது நாட்டிற்கு செல்லாமல் 6 பேர் தங்கியிருந்ததாக புதுச்சேரி குடியேற்ற பணியகம் இமிகிரேஷன் மண்டல பதிவு அலுவலர் ராமச்சந்திரன் டி நகர் போலீசில் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் போலீசார் விடுதியில் தங்கியிருந்த 6 பேரிடம் விசாரணை மேற்கொண்டனர். அதில் ஆப்பிரிக்கா நாட்டை சார்ந்த ஒருவர் புதுச்சேரியில் தங்கி படித்து வருகிறார். இவரது உறவினர்கள் 6 பேர் அவரை பார்க்க வந்ததும் விசா முடிந்தும் அவர்கள் தனது நாட்டிற்கு செல்லாமல் கடந்த 8 ஆண்டுகளாக புதுச்சேரியில் தங்கியிருந்ததும் தெரியவந்தது. போலீசார் விசாரணையில் ஆப்பிரிக்கா உத்தரகாண்டாவை சார்ந்த மசுல்லா பார்பி கான்சும் கஹாய் ஜானியா தான்சானியாவை பகுதியை சார்ந்த டெல்வின் ஐஸ்டின் தரிமோ காட்வின் ஆண்டனி ஜுகு பேபியான் ஜபீனா பால் கலங்கு மரியம் இசா ஆகியோர் என்பதும் தெரியவந்தது. அவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிந்து 6 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடக்க கல்வி பட்டய தேர்விற்கு தனி தேர்வர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் கல்வி பயிற்சி நிறுவன முதல்வர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மே ஜூன் நடக்கவுள்ள தொடக்க கல்வி பட்டய தேர்விற்கு தனி தேர்வர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பிக்க விரும்பும் தனி தேர்வர்கள் ஏற்கனவே தேர்வெழுதி தேர்ச்சி பெற்ற அனைத்து மதிப்பெண் சான்றிதழ்களின் நகல்களுடன் லாஸ்பேட்டில் உள்ள மாவட்ட ஆட்சியர் கல்வி பயிற்சி நிறுவனத்தின் வாயிலாக வருகின்ற 26ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். மாவட்ட ஆட்சியர் கல்வி பயிற்சி நிறுவனத்தில் பொருத்தப்பட்டுள்ள வெப் கேமரா வழியாக புகைப்படம் எடுக்கும் வசதி செய்யப்பட்டுள்ளதால் இந்த நிறுவனத்திலேயே புகைப்படத்துடன் கூடிய விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்து உரிய தேர்வு கட்டணத்தையும் செலுத்த வேண்டும். இந்த தேதிகளில் விண்ணப்பிக்காத தேர்வர்கள் சிறப்பு அனுமதி திட்டத்தில் அடுத்த மாதம் 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் 2 தேதிகளில் விண்ணப்பிக்கலாம். ஒவ்வொரு பாடத்திற்கும் 50 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். 1ஆம் ஆண்டு மதிப்பெண் சான்றிதழுக்கு 100 ரூபாய், 2ஆம் ஆண்டு மதிப்பெண் சான்றிதழுக்கு 100 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். மேலும் பதிவு சேவை கட்டணமாக 15 ரூபாய், ஆன்லைன் பதிவு கட்டணம் 70 ரூபாய், சிறப்பு அனுமதி திட்டமான தக்கல் திட்டத்தின் கீழ் 1000 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓஸ்ட் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூனிமுடுக்கு பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் கைச்சின்னத்திற்கு வீதிவீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி அன்று நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ஊஸ்ட் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூனிமுடுக்கு, கிருஷ்ணா நகர், பிள்ளையார்குப்பம் ஆகிய பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் கார்த்திகேயன் தனது ஆதரவாளர்களுடன் கைச்சின்னத்திற்கு வீடுவீடாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியினர், அனைத்து பிரிவு தலைவர்கள், செயலாளர்கள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி குருமம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி 3வது நாளில் மகா அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. புதுச்சேரி குருமம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கின்ற லலிதா நவராத்திரி 18ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகைக்கு யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு ரோஸ் பட்டு மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகைக்கு சகஸ்கர நாமம் பாடப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே உரிய ஆவணமின்றி கொண்டு வரப்பட்ட 2.25 லட்சம் ரொக்க பணத்தை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அடுத்த நவமாள் காப்பீர் பகுதியில் பறக்கும் படை அதிகாரி ஞானவேல் தலைமையிலான அதிகாரிகள் நேற்றிரவு வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த ஏடிஎஸ் காரை வழிமறித்து சோதனை மேற்கொண்டதில் காரில் பயணித்த கரூர் பகுதியை சார்ந்த மாணிக்கம் என்பவர்
உரிய ஆவணமின்றி கொண்டு வந்த 2.25 லட்சம் ரூபாயினை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்து வானூர் தாசில்தாரும் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான வித்யாதரனிடம் ஒப்படைத்தனர். அவர்கள் வானூர் நிலை கருவூலத்தில் ஒப்படைத்தனர். முத்தியல்பேட்டையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட சட்டக்கல்லூரி மாணவர் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி பழைய சாராய ஆலை குடியிருப்பு அருகே இளைஞர்கள் மாணவர்களுக்கு சிலர் கஞ்சா விற்பனை செய்து வருவதாக முத்தியல்பேட்டை போலீசாருக்கு தகவல் வந்தது. இதனையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் நந்தகுமார் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது சந்தேகப்படியாக சுற்றித் திரிந்த 3 பேரை பிடித்து சோதனை செய்தது. அவர்கள் கஞ்சா பொட்டலங்கள் பதுக்கி வைத்திருப்பதும் தெரிய வந்தது. விசாரணையில் சட்டக்கல்லூரி மாணவரான வெற்றிவேல் வயது 22, குருசுகுப்பத்தை சார்ந்த ராஜா மகன் சந்தோஷ் வயது 20, மணிமகன் அஜய் கிருஷ்ணராஜ் வயது 21 ஆகியோர் என்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 200 கிராம் கஞ்சா பொட்டலங்களையும் பறிமுதல் செய்தனர். அவர்களை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகின்றது. சுல்தான்பேட் பகுதியில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் 3000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் வழக்கமான உற்சாகத்துடன் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. சுல்தான்பேட்டில் உள்ள ஈத்கா பள்ளிவாசல் மைதானத்தில் முத்தவள்ளி முகமது தலைமையில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் தொழுகை செய்து ரம்ஜான் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர். இதில் 3000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்று தொழுகை செய்தனர். பின்னர் ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு ரம்ஜான் வாழ்த்துக்களை கூறி, இதேபோல புதுச்சேரியில் உள்ள குப்தா பள்ளிவாசல், அகமதியா பள்ளிவாசல், மீரா பள்ளிவாசல், சுல்தானியா பள்ளிவாசல் உள்ளிட்ட அனைத்து பள்ளி வாசல்களிலும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.